வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமணந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினம் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. நேரம் குறிப்பிட்ட நேரம் சற்று பின்னுக்குத்தான் சென்றிருக்கின்றது, ஒன்றும் செய்ய முடியாது. முதலில் வந்திருக்கின்ற எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். புது வருடம் பிறந்திருக்கின்றது 2015. அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் புத்தாண்டும் மலர்ந்திருக்கின்றது. பொங்கல் தின வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு எல்லைபுறத்த தமிழர்கள் நடாத்துகின்ற இந்த மும்மொழி பேச்சு போட்டிக்கு ஆதரவு தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பிரான்ஸை பொறுத்த மட்டில் முதல் முறையாக இடம்பெறுகின்றது. ஏற்கனவே தமிழ் மொழியில் மட்டும் பேச்சு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இது மும்மொழியில் முதல் முறையாக நம்மால் தொடங்கப்பட்டிருக்கின்றது. பலத்த சிரமங்களுக்கு மத்தியிலும் இன்று இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் செல்வோம். Bonjour et bienvenue à tout le monde ici présent à ce concours d'éloquence organisé par l'association Tamoul sans frontières. Je voudrais aussi souhaiter la bienvenue à Madame Jessica Herman, formatrice de linguistique. Ce concours d'éloquence est organisé pour la première fois par cette association, donc en tamoul, anglais et français. Je tiens aussi à préciser que tous les candidats recevront un certificat pour avoir participé et qu'il n'y aura pas de classement aujourd'hui, comme c'est la première fois qu'on organise un tel concours. நலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே, என்றும் நலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே, என்றும் நலம் தரும் நாயகனே. வானம் அனைத்துக்கும் காரணனே, நிலம் நீர் வெளி நெருப்பு வானம் அனைத்துக்கும் காரணனே, என்றும் நலம் தரும் நாயகனே, நவசக்தி விநாயகனே, என்றும் நலம் தரும் நாயகனே. ஆவணி சதுர்த்தியில் உன் பிறப்பு, அந்த அருமுகன் உனது உடன் பிறப்பு. ஆவணி சதுர்த்தியில் உன் பிறப்பு. அம்பர் தமக்கு ஆனநிலை
பொருளோனே ஐந்து கரத்து ஆனை முக பெருமாளே சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானமே புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகளை களைவாய் வீரியா போற்றி வினைகளை களைவாய் வான்முகில் வளா ஐந்து கரம் கொண்டாய் எம்மை வாழ்த்திய வேண்டும் வரம் தந்தாய் கலை நிறை வடிவாய் உருவெடுத்தாய் எம் கவலைகள் நீக்கிட கை கொடுத்தாய் கலை நிறை வடிவாய் உருவெடுத்தாய் எம் கவலைகள் நீக்கிட கை கொடுத்தாய் நலம் தரும் நாயகனே நவசக்தி விநாயகனே என்றும் நலம் தரும் நாயகனே நவசக்தி விநாயகனே என்றும் நலம் தரும் நாயகனே. நாடு கடந்த தமிழக அரசின் முன்னாள் உள்துறை அமைச்சர், இந்நாளில் சிறுநாங்காவை புறக்கணிப்போம் அமைப்பின் தலைவராக இருக்கின்றார், பொறுப்பாளராக. அதே நேரத்தில் தமிழர் பண்பாளர் கழகத்தின் கௌரவ உறுப்பினர், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய எல்லைகளற்ற தமிழர் இந்த அமைப்பினை ஆரம்பிப்பதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். நன்றி அருள்மொழித்தேவன் அவர்களுக்கு. எல்லைகளற்ற தமிழர் அமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழர்களின் அடையாளங்கள் அழிந்து போகாமல் அதை பாதுகாப்பதற்காக உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய கலை கலாச்சாரம் அடையாளங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதே நேரத்திலே தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கான உதவிகளையும் எல்லைகளற்ற தமிழர் அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இன்று முதலாக இங்கு தமிழிலே பேச்சு போட்டிகள் நடந்திருக்கின்றது. ஆனால் முதல் முறையாக பிரெஞ்சு மொழியிலே இந்த பேச்சு போட்டியை நடத்தி இருக்கின்றோம். அது இந்த எல்லைகளற்ற தமிழர் அமைப்பு தான் முதலாக பிரான்சிலே நடத்தி இருக்கின்றது. அதை பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று. இருந்தாலும் எதிர்காலத்தில் எங்களுடைய வேலை திட்டங்களின் மூலம் தமிழர்களை, அதாவது நாடு நாடாக இருக்கின்ற தமிழர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாடு விழுமியங்களை உலகுக்கு கொண்டு வருவோம், வேற்று இன மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த எல்லைகளற்ற தமிழர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு ஒரு குறுகிய நிகழ்வாக ஒரு சிறுதொகையினரால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அடுத்த வருடம் நாங்கள் மிகவும் விமர்சையாக செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு இங்கு இந்த போட்டிகளிலே கலந்து கொண்டவர்களுக்கும், அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் கனடாவில் இருந்து வந்திருக்கின்றார். எங்களுடைய நாடு கடந்த அரசாங்கம், அதாவது முள்ளிவாய்க்காலிலே தமிழர்களுக்கு நிற்கதியாக ஒரு நிலை ஏற்பட்ட பின்பு தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிழல் அரசாங்கம் தாயகத்திலே அளிக்கப்பட்ட பின்பு உருவாக்கப்பட்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் முதல் அவையிலே உதவி பிரதமராக இருந்தவரும் கல்வி கலாச்சார விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த திரு டாக்டர் ராம்ஸ்வலிங்கம் அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெருமை தருகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்தும் மக்களுக்காக சேவை செய்வோம் என்பதை இன்று நாங்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.